வாழ்க்கையில் பணம், பதவி, புகழ் எல்லாம் கிடைக்கலாம். ஆனால் ஒரு நல்ல குடும்பமும் உண்மையான காதலும் கிடைத்தால்தான் வாழ்க்கை முழுமை பெறும். இந்த கதை ஒரு குடும்பத்தின் உணர்வுகளையும், ஒரு காதலின் உண்மையையும், ஒரு மனிதனின் மாற்றத்தையும் சொல்லும் கதை. இந்த கதையின் நாயகன் கார்த்திக். கார்த்திக்கின் வாழ்க்கை தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரு அமைதியான நகரத்தில் வாழ்ந்தவன் கார்த்திக். அவருடைய அப்பா முரளி ஒரு அரசு அலுவலகத்தில் வேலை பார்த்தார். அம்மா ராதிகா வீட்டை கவனிக்கும் அன்பான பெண். கார்த்திக்கு ஒரு தங்கை இருந்தார். அவளுடைய பெயர் யாழினி. அந்த குடும்பம் பெரிய பணக்கார குடும்பம் இல்லை. ஆனால் அந்த வீட்டில் அன்பு மட்டும் நிறைய இருந்தது. கார்த்திக் சிறு வயதிலிருந்து மிகவும் பொறுப்பான பையன். அவன் பள்ளியில் படிக்கும்போது கூட நான் பெரியவனாகி என் குடும்பத்தை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைப்பான். அப்பா முரளி எப்போதும் சொல்வார், கார்த்திக், வாழ்க்கையில் பணம் முக்கியம், ஆனால் குடும்பத்தை மறந்துட்டா அந்த பணத்துக்கு அர்த்தமே இல்லை. அந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் மனதில் ஆழமாக பதிந்தது. ஆண்டுகள் கடந்தது. கார்த்திக் கல்லூரி படிக்க சென்னை சென்றான். அங்கேதான் அவன் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு மனிதரை சந்திக்க போகிறான். அவள் பெயர் அனன்யா. ஒரு சாதாரண சந்திப்பு. ஆனால் அந்த சந்திப்பு தான் கார்த்திக்கின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றப் போகிறது. ஒரு நாள் காலை கார்த்திக் கல்லூரி பேருந்தில் ஏறி கல்லூரிக்கு போய் கொண்டிருந்தான். அந்த பேருந்தில் தான் அவன் முதன்முறையாக அனன்யாவை பார்த்தான். அவள் ஜன்னல் அருகில் உட்கார்ந்து கொண்டு புத்தகம் படித்து கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் ஒரு அமைதி இருந்தது. கார்த்திக் அவளை பார்த்தவுடன் ஒரு நிமிடம் அவன் மனம் நின்ற மாதிரி ஆனது. இவள் யார் என்று அவன் மனதில் ஒரு கேள்வி வந்தது. அந்த ஒரு பார்வை அவனுடைய வாழ்க்கையை மாற்றப்போகும் என்று அவன் அப்போது தெரியாது. அந்த நாள் கல்லூரி பேருந்தில் நடந்த அந்த ஒரு பார்வை கார்த்திக்கின் மனதில் தொடர்ந்து சுற்றி கொண்டே இருந்தது. அடுத்த நாள் காலை அதே பேருந்தில் மீண்டும் அவளை பார்த்தான். இந்த முறை அவன் மனசு சொன்னது, இன்று பேச வேண்டும். கார்த்திக் மெதுவாக அவள் அருகில் சென்றான். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த சீட் ஃப்ரீயாக இருக்கா என்று கேட்டான். அவள் மெதுவாக பார்த்து, ஆம், உட்காரலாம் என்றாள். அவள் குரல் மிகவும் அமைதியாக இருந்தது. நான் கார்த்திக் என்று அவன் சொன்னான். அவள் சிரித்து கொண்டு சொன்னாள், நான் அனன்யா. அந்த ஒரு சின்ன அறிமுகம் ஒரு பெரிய உறவாக மாறப்போகிறது என்று இருவருக்கும் அப்போது தெரியாது. நாட்கள் கடந்தது. கார்த்திக் மற்றும் அனன்யா தினமும் பேருந்தில் சந்தித்து பேச ஆரம்பித்தார்கள். முதலில் சாதாரண விஷயங்கள், கல்லூரி பாடங்கள், நண்பர்கள். அதற்கு பிறகு மெதுவாக வாழ்க்கை பற்றிய விஷயங்கள். ஒரு நாள் அனன்யா கேட்டாள், கார்த்திக், உங்கள் கோல் என்ன? கார்த்திக் சிரித்தான். என் குடும்பத்தை சந்தோஷமாக வைத்திருக்கணும், அதுதான் என் பெரிய கனவு. அந்த பதில் அனன்யாவை மிகவும் கவர்ந்தது. அவள் மனதில் நினைத்தாள், இவன் மற்ற பையன்களைப் போல இல்லை, குடும்பத்தை நினைக்கும் நல்ல மனிதன். உணர்வு மாறும் தருணம். ஒரு நாள் மாலை மழை பெய்து கொண்டிருந்தது. கல்லூரி முடிந்து எல்லோரும் அவசரமாக வெளியே போய் கொண்டிருந்தார்கள். அனன்யா மட்டும் கல்லூரி வாசலில் நின்று கொண்டிருந்தாள். அவள் கையில் குடை இல்லை. அதை பார்த்த கார்த்திக் அவளிடம் வந்தான். அனன்யா, என் குடையில வாங்க. இருவரும் ஒரே குடையில் நடந்து சென்றார்கள். அந்த மழை, அந்த அமைதி, அந்த அருகாமை இருவரின் மனதிலும் ஒரு புதிய உணர்வை உருவாக்கியது. அன்று இரவு கார்த்திக் தூங்க முடியவில்லை. அவன் மனதில்
ஒரு கேள்வி. நான் அனன்யாவை காதலிக்கிறேனா? அதே நேரத்தில் அனன்யாவும் வீட்டில் அதே நினைப்பில் இருந்தார். குடும்பத்தின் முக்கியம். ஒரு நாள் கார்த்திக் தனது வீட்டுக்கு சென்றார். அம்மா ராதிகா கேட்டார், எப்படி இருக்கே கார்த்திக்? கார்த்திக் சிரித்தான். நல்லா இருக்கேன் அம்மா. அந்த நேரத்தில் தங்கை யாழினி சொன்னாள், அண்ணா, உங்கள் கல்லூரியிலே யாராவது ஸ்பெஷலாக இருக்காங்களா? அந்த கேள்வி கேட்டவுடன் கார்த்திக் சற்று அமைதியாகி விட்டான். அவன் மனதில் அனன்யா நினைவு வந்தது. ஆனால் உடனே அவன் அப்பா சொன்ன வார்த்தை நினைவுக்கு வந்தது. முதலில் குடும்பம், பிறகுதான் மற்ற எல்லாம். அந்த நாள் கார்த்திக் ஒரு முடிவு எடுத்தான். என் வாழ்க்கையில் காதல் வந்தாலும் குடும்பத்தை ஒருபோதும் மறக்கக்கூடாது. அடுத்த நாள் கார்த்திக் ஒரு முடிவுடன் கல்லூரிக்கு வந்தான். இன்று அவன் அனன்யாவிடம் ஒரு விஷயம் சொல்ல போகிறான். ஆனால் அவன் கல்லூரிக்கு வந்தபோது அனன்யா அழுது கொண்டிருந்தாள். அவளின் அருகில் ஒரு அந்நிய மனிதன் நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த கார்த்திக் அதிர்ச்சி அடைந்தான். அனன்யா, என்ன நடந்தது? அந்த கேள்விக்கு அவள் சொன்ன பதில் கார்த்திக்கின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றப் போகிறது. அன்று கல்லூரி வளாகத்தில் அனன்யா அழுது கொண்டிருந்தாள். அவளின் அருகில் ஒரு நடுத்தர வயது மனிதர் நின்றிருந்தார். அதை பார்த்த கார்த்திக் உடனே அவளிடம் ஓடி வந்தாள். அனன்யா, என்னாச்சு? ஏன் அழுற? அவள் கண்ணீருடன் கார்த்திக்கை பார்த்தாள். கார்த்திக், இது என் மாமா. அந்த மனிதர் மெதுவாக பேச ஆரம்பித்தார். மகளே, உன் அப்பா உடம்பு ரொம்ப மோசமாக இருக்கு, உடனே வீட்டுக்கு வர சொன்னாங்க. அந்த வார்த்தை கேட்டவுடன் அனன்யா மீண்டும் அழ ஆரம்பித்தாள். கார்த்திக் அதிர்ச்சியாக நின்றான். அவன் மெதுவாக கேட்டான், அனன்யா, நீ ஒழுங்கா இருக்கியா? அவள் கண்ணீர் துடைத்து சொன்னாள், என் அப்பா தான் என் வாழ்க்கை கார்த்திக். அவருக்கு ஏதாவது ஆயிட்டா நான் தாங்க முடியாது. அந்த நேரத்தில் கார்த்திக் ஒரு முடிவு எடுத்தான். அனன்யா, நீ கவலைப்படாதே, நான் உன்னோடு வரேன். அவள் உடனே சொன்னாள், வேண்டாம் கார்த்திக், இது என் குடும்ப விஷயம். ஆனால் கார்த்திக் சொன்னான், நீ என் நண்பி மட்டும் இல்லை, எனக்கு மிக முக்கியமானவள். அந்த வார்த்தை அனன்யாவின் மனதை மிகவும் தொடர்ந்தது. இருவரும் அந்த நாளே அவளுடைய ஊருக்கு சென்றார்கள். அவர்கள் அனன்யாவின் வீட்டுக்கு வந்தபோது அவளுடைய அப்பா மருத்துவமனையில் இருந்தார். அவர் பெயர் சுந்தரம். அவர் ஒரு சிறிய கடை நடத்தி குடும்பத்தை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் உடல்நிலை மோசமாக இருந்தது. மருத்துவர் சொன்னார், சிகிச்சைக்கு நிறைய பணம் தேவைப்படும். அந்த வார்த்தை கேட்டவுடன் அனன்யா அமைதியாக நின்றாள். அவள் குடும்பம் ஏழை. அவ்வளவு பணம் எங்கிருந்து வரும்? அந்த நேரத்தில் கார்த்திக் நினைத்தான், நான் ஏதாவது செய்யணும். அன்று இரவு கார்த்திக் தனது வீட்டுக்கு ஃபோன் செய்தான். அம்மா ராதிகா பேசினார். கார்த்திக், எப்படி இருக்கே? அவன் மெதுவாக சொன்னான், அம்மா, நான் ஒரு நண்பியின் அப்பாவுக்கு பெரிய பிரச்சனை, அவருக்கு உதவி செய்யணும். அம்மா கேட்டார், அவள் உனக்கு ரொம்ப முக்கியமானவளா? கார்த்திக் சில வினாடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாக சொன்னான், ஆமம்மா, அவள் என் வாழ்க்கையில் முக்கியமானவள். அந்த பதிலை கேட்ட அம்மா சிரித்தாள். அப்படியானால் அவளுக்கு உதவி செய்வது நம்ம குடும்ப கடமை. அந்த வார்த்தை கார்த்திக்கின் கண்களில் கண்ணீர் வர வைத்தது. அடுத்த நாள் கார்த்திக் ஒரு பெரிய முடிவு எடுத்தான். அவன் தனது சேமிப்பு பணத்தை எல்லாம் அனன்யாவின் அப்பா சிகிச்சைக்கு கொடுக்க முடிவு செய்தான். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு பெரிய உண்மை வெளியே வந்தது. அனன்யா கார்த்திக்கிடம் சொன்னாள்,
கார்த்திக், நான் உன்னிடம் ஒரு விஷயம் மறைத்துட்டேன். அந்த உண்மை அவர்களின் காதலையும் குடும்ப உறவையும் முழுவதும் மாற்றப் போகிறது. மருத்துவமனை வெளியில் கார்த்திக் நின்று கொண்டிருந்தான். அனன்யா மெதுவாக அவன் அருகில் வந்தாள். அவள் கண்களில் கண்ணீர் இருந்தது. கார்த்திக், நான் உன்னிடம் ஒரு உண்மை சொல்லணும். கார்த்திக் அமைதியாக கேட்டார். என்ன அனன்யா? அவள் மெதுவாக சொன்னாள். என் அப்பாவுக்கு சிகிச்சைக்கு பணம் தேவைப்படுது. அது உண்மைதான். ஆனால் கார்த்திக் குழப்பமாக பார்த்தான். ஆனா என்ன? அவள் தலையை குனிந்து சொன்னாள். என் குடும்பம் ஏற்கனவே என் திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த வார்த்தை கேட்டவுடன் கார்த்திக் ஒரு நொடிக்கு பேச முடியாமல் நின்றார். அனன்யா தொடர்ந்தாள். நான் உன்னிடம் இதை சொல்ல பயந்தேன். என் அப்பா உடம்பு சரியில்லை. அதனால் அவருடைய ஆசையை நிறைவேற்றணும். அவள் அழுதபடி சொன்னாள். நான் உன்னை விரும்புகிறேன் கார்த்திக். ஆனால் என் குடும்பத்தை துக்கப்பட வைக்க முடியாது. அந்த நேரத்தில் கார்த்திக் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தான். அவன் மனதில் 2 விஷயங்கள். ஒரு பக்கம் காதல், மற்றொரு பக்கம் குடும்பம். சில நிமிடங்கள் கழித்து கார்த்திக் மெதுவாக சிரித்தான். அனன்யா, நான் உன்னை உண்மையாக காதலிச்சேன். ஆனால் ஒரு விஷயம் நான் மறக்க மாட்டேன். குடும்பம்தான் வாழ்க்கையில் முக்கியம். அவன் மெதுவாக சொன்னான். உன் அப்பாவின் ஆசை நிறைவேறணும். அந்த வார்த்தை கேட்டவுடன் அனன்யா அதிர்ச்சியாக பார்த்தாள். கார்த்திக், நீ என்ன சொல்ற? கார்த்திக் சிரித்தான். உன் குடும்பத்தை சந்தோஷமாக வை. அதுவே எனக்கு சந்தோஷம். அந்த வார்த்தை கேட்டவுடன் அனன்யா அழ ஆரம்பித்தாள். அந்த நேரத்தில் மருத்துவமனை அறையிலிருந்து அனன்யாவின் அப்பா சுந்தரம் வெளியே வந்தார். அவர் சிரித்து கொண்டிருந்தார். அதை பார்த்து இருவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அவர் மெதுவாக சொன்னார். கார்த்திக், நான் எல்லாத்தையும் கேட்டேன். கார்த்திக் குழப்பமாக பார்த்தான். சுந்தரம் சொன்னார். நான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னது ஒரு சோதனை. என் மகளை உண்மையாக காதலிக்கிறவன் யார் என்று தெரிஞ்சுக்கணும்னு நினைத்தேன். அவர் கார்த்திக்கிடம் வந்து சொன்னார். காதலுக்காக மட்டும் இல்லை, என் குடும்பத்துக்காக கூட நீ தியாகம் செய்ய தயார். அதனால்தான் நீதான் என் மகளுக்கு சரியான மனிதன். அந்த வார்த்தை கேட்டவுடன் அனன்யா அதிர்ச்சியில் கார்த்திக்கை பார்த்தாள். சில மாதங்கள் கழித்து அதே குடும்பம் ஒன்றாக நின்றது. அனன்யா மற்றும் கார்த்திக் திருமணம் நடந்தது. அந்த நேரத்தில் கார்த்திக்கின் அப்பா சொன்னார். உண்மையான காதல் என்றால் தியாகம் இருக்கும். சுந்தரம் சிரித்து கொண்டு சொன்னார். குடும்பத்தை மதிக்கும் காதல்தான் நிலைக்கும். அந்த நாள் 2 குடும்பங்களும் ஒன்று ஆனது. உண்மையான காதல் என்பது ஒருவரை பெறுவது மட்டும் இல்லை, அவருடைய குடும்பத்தையும் மதிப்பது.